தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்து இணைந்திருப்பவர் டாக்டர் கிரிஷ் ஸ்ரீதர் அவர்கள். சென்னையில் காவேரி மருத்துவமனையின் மூத்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், கடந்த 20ஆம் தேதி வேர்ல்டு ஹெட் இன்ஜுரி டே. ஹெட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நாள்தோறும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இது தொடர்பாக நம்ம பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? முக்கியமாக சொல்ல விரும்புவது, இந்த ஹெட் இன்ஜுரிங்கிறது தலையில் காயம். எஸ் டாக்டர். இது ரொம்ப ஒரு ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நோயின்னு கூட சொல்ல முடியாது. இது நம்மளே காஸ் பண்ணுறது. ஓகே. ஏன்னா முக்காவாசி ஹெட் இன்ஜுரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்னால வருது. ஓகே. ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால், ஒரு பைக் ஓட்டுறச்ச ஒரு ஹெல்மெட் போட்டால், ஒரு காரில் போகிறச்ச ஒரு சீட் பெல்ட் போட்டால், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால், இதெல்லாம் பண்ணாலே ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் கம்மியாகும். அண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் கூட தலையில் காயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஈஸியாக மைனராக போயிடும். ஓகே. பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா ஓகே பின்ன அந்த ஹெட் இன்ஜுரி ரொம்ப சீரியஸ் ஆகிடும். ஓகே. அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா ஒரு இம்பேக்டில் ஒரு தலையில் காயம் வந்ததுன்னா, மூளையில் காயம் வந்ததுன்னா, அதோட ஃபாலோ அப் நிறைய பிரச்சனைகள் பேஷண்ட்டுக்கு வரலாம். ஓகே. பேஷண்ட்ஸ் ரொம்ப சீரியஸாக ஆகிடுறாங்க. லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்ஸ் வருது. அண்ட் இதுக்கு நாங்கள் நிறையா பண்ணி, இஃப் நெசசரி சர்ஜரி பண்ணி, மருந்துகள் கொடுத்து ஐசியூவில் வச்சு பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்டு பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as that. ஓகே டாக்டர், இப்போ வண்டியிலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது பேலன்ஸ் மிஸ் ஆகியோ நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க தலையில் அடிப்படுது. அவங்க ஒரு டாக்டரை எப்போ பார்க்க வரணும்? லைக் உடனே. மூளைங்கிறது ஒரு ரொம்ப நாசுக்கான விஷயங்க. ஓகே. எப்படி ஒரு பூ நாசுக்கான விஷயமோ, பூவை நம்ம கையில் வச்சு அப்படியே கொஞ்சம் கூட இப்படி க்ரஷ் பண்ணிட்டா பூவோட அந்த இதே போயிடும். அதே மாதிரி நம்ம மூளை ரொம்ப ரொம்ப நாசுக்கான விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மூளை தான் நம்ம என்டையர் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே. எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. நீங்கள் கை இருக்கட்டும், கால் இருக்கட்டும், பேச்சு இருக்கட்டும், நம்ம மூச்சு விடுறது இருக்கட்டும், ஹார்ட்டோட பீட் இருக்கட்டும், எல்லாமே மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ தலையில் காயம், ஒரு டவுட் கூட இருந்துச்சுன்னா ஓகே உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கறதுல ஒரு தப்பும் கிடையாது, நல்லது. ஓகே. ஸோ தட் ஏதாவது மைனர் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதில் மிஸ் ஆகாது. எந்த அறிகுறியில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் டாக்டர்? நம்ம கீழே விழுந்துட்டோம், எந்த மாதிரி அறிகுறி இருந்தால் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணணும்? அதான் நான் சொல்கிறேன். கீழே விழுந்தாச்சுன்னா உடனே போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணுறது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே. பார்த்துக்கலாம், நாளைக்கு போகலாம், நாளான்னைக்கு போகலாங்கிறது இது ஒரு நல்லதே கிடையாது. ஏன்னா மூளையில் அதுக்குள்ளே சில சேஞ்சஸ் வரலாம் இந்த அடிப்பட்டத்தினால. அண்ட் அந்த சேஞ்சஸ் சம்டைம்ஸ் ரொம்ப சீரியஸ் ஆகலாம். ஓகே. ஸோ 24 ஹவர்ஸில் பேஷண்ட் கொஞ்சம் மயக்கமாகவே இருக்கலாம். ஓகே. வாந்தி அடிக்கடி எடுக்கலாம். ஸோ அதோட கான்சிக்வன்சஸ் நிறையா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச உடனே போய் பார்க்கறது தான் நல்லது. ஓகே. ஸோ ஏன்னா பேஷண்ட்டோட சிம்டம்ஸ், பேஷண்ட் எப்படி விழுந்தாங்க பார்த்துட்டு ஓகே டாக்டர் கேன் டிசைட் எந்த மாதிரி மருந்து கொடுத்தா பேஷண்ட் சரியாக இருப்பாங்க. ஓகே. அண்ட் தட் இஸ் த பெஸ்ட். ஆரம்பத்திலேயே நாம் அதை டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வேர்சன் ஆகாமல் நம்ம தடுத்துட முடிய மாட்டோம். டாக்டர், இப்போ சில பேருக்கு ஃபேஸில் பெயின் வருது. ஆமாம். அந்த பெயின் காரணமாக அவங்க ஆக்சுவலாக டென்டல் சர்ஜன் கிட்ட, அதாவது ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகிறாங்க போய் பார்க்க. பட்டு அதையும் தாண்டி அந்த ஃபேஷியல் பெயின் என்ன சொல்ல வருது? நம்ம முகத்தோட உணர்ச்சி இருக்குல்ல, சென்சேஷன், எல்லாமே மூளைக்கு தான் போகிறது. ஓகே. மூளையில் தான் நமக்கு அந்த சென்சேஷன், ஒரு காற்று படுறதோ, ஒரு நம்ம வாயில் ஏதாவது நம்ம சூ பண்ணி டேஸ்ட் பண்ணுறதோ,
எல்லாமே அந்த மூளைக்கு தான் ஒரு சென்சேஷனாக போகிறது. அந்த சென்சேஷன் எடுத்துகிட்டு போகிற நரம்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எல்லா சென்சேஷனுமே ஒரு வலியாக மாறும். இதோட பேர் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு பேர். ஓகே. இது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு வலி. இந்த வலி வந்து சம்டைம்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க சூசைட் பெயின்னு. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் துடிப்பாங்க வலியில். முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க இது வந்து ஒரு பல்லுனால சொத்த பல் இருக்குது அதனால் வலி. பட் ஆக்சுவலி அது சொத்த பல்லுனால வலியே கிடையாது. இது வந்து ஒரு நரம்பில் இரிட்டேஷன். அந்த ட்ரைஜெமினல் நர்வ்னு முகத்துலேருந்து சென்சேஷன்ஸ் எடுத்துன்னு போகிற நரம்போட பேர் ட்ரைஜெமினல் நர்வ். ஸோ அந்த நர்வில் இரிட்டேஷன் இருந்தால் அந்த வலி வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா நிறையா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணாமலே சஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். ஒரு மாத்திரையிலேயே கார்பமazepine ஒரு மாத்திரை இருக்குது. ஓகே. அந்த மாத்திரையிலேயே 80% வில் கெட் இன்ஸ்டன்ட் ரிலீஃப். ஓகே. வெரி சிம்பிள். பட் அந்த மாத்திரை சாப்பிடலன்னா ரிலீஃப் கிடைக்காது. ஓகே. எந்த பேஷண்ட்டுக்கு அதில் ரிலீஃப் கிடைக்கலையோ பின்ன வி ஹாவ் டு ஆஃபர் சர்ஜரி. ஓகே. பட் முக்கால்வாசி பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாத்திரை சாப்பிட்டாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வெரி நைஸ் டாக்டர். இப்போ அந்த மாதிரி பெயின் இருக்கவங்க அவங்க கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். அவங்க எந்த பெயினுக்கு டென்டிஸ்ட்டுக்கிட்ட போகிறது, இல்லை பெயின் எப்படி இருந்தால் நாம் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போகிறது, லைக் ஒரு நியூரோ எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அதை வந்து செல்ஃப் டயக்னைஸ் பண்ண முடியுமா டாக்டர்? செல்ஃப் டயக்னோசிஸ், செல்ஃப் மெடிகேஷன் ரெண்டுமே தப்பு. ஓகே. ரெண்டுமே எல்லாரும் பண்ணுறது தான். ஓகே. ஆனால் ரெண்டுமே தப்பு. ஓகே. ஏன்னா மூணாவது வந்து ஃபோன்லேருந்து இன்ஃபர்மேஷன் பார்த்து டயக்னோசிஸ் பண்ணுறதும் தப்பு. ஓகே. ஒரு வலி இருக்குது போக மாட்டேங்கிறதுனா நீங்கள் நினைக்கிற ஒரு டாக்டர்கிட்ட இல்லட்டா உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டயே போங்க. ஓகே. ஃபஸ்ட்டு அதுதான் ட்ரை பண்ணணும். ஓகே. போகிறதுல தப்பே கிடையாது. உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணுங்கிறது கிடையாது. ஆனால் அதே வலி ஃபேமிலி டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க, வலி பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, போக மாட்டேங்குது, பேஷண்ட் இன்னுமே தவிக்கிறாங்க வலினால், பின்ன நீங்கள் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு போகணும். வலிங்கிறது ஒரு நியூரோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஒரு சாதாரண வலி இல்லாமல் ஒரு தொடர்ந்து அந்த வலி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை டெஃபினட்டாக போகணும். டாக்டர், இப்போ எல்லா ஃபீல்டுலேயும் ஏஐ வந்துருச்சு. ஆமாம். உங்களோட ஃபீல்டில் நீங்கள் வந்து நியூரோ சர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், நீங்களும் ஏஐலாம் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் 2026 மார்ச் இப்போதைக்கு சர்ஜரியில் ஏஐ இன்னும் வரலை. ஓகே. ஆனால் நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது உண்டு. ஓகே. எப்படி டயக்னோசிஸில் மெயின்லி நம்ம ஸ்கேன்லாம் பண்ணுறோம் இல்லையா? எஸ் டாக்டர். அந்த ஸ்கேன்லாம் பண்ணுறச்ச சம்டைம்ஸ் இன் சர்டன் ஆஸ்பெக்ட் ஸ்கேனில் வந்து ஒரு ஃபாஸ்ட் டயக்னோசிஸ் வரணும்னா ஓகே, ஏஐ இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே. எஸ்பெஷலி கண்டிஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக். ஓகே. நம்ம ஸ்ட்ரோக்னா வந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலை, எப்படி ஹார்ட் அட்டாக்கோ அதே மாதிரி பிரெயின் அட்டாக். ஓகே. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, கை கால் ஏதோ பலகீனம் வந்ததோ, பேச்சில் ஏதாவது பிரச்சனை வந்ததா, கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்ததுன்னா ஒரு பேஷண்ட் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுத்தால் எங்களுக்கு அந்த ஏஐ சப்போஸ் மிடில் ஆஃப் த நைட் பண்ணுறாங்க, அந்த டைமில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த டைமில் ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணும், இது வந்து சஸ்பெக்ட் ஸ்ட்ரோக், இது வந்து இந்த மாதிரி இது, நீ ஏஐ கேன் ஹேஸ் தி ஆன்சர். ஓகே. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்ல ஆன்சர் கிடைக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து 5 செகண்ட்ஸில் கிடச்சிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா we have the time to save the patient. ரெண்டாவது, ஒரு ஸ்ட்ரோக், ஒரு பிரெயின் அட்டாக் வந்ததுன்னா இப்போல்லாம் மருந்து இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த பேராலிசிஸை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே.
ஸோ பட் இது எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து டைம். ஓகே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி டிலே பண்ணி போயிட்டே இருந்தாக்க அந்த மூளை வந்து ரெக்கவர் ஆகாது. ஓகே நம்ம என்ன பண்ணாலும் சரி மூளை ரெக்கவர் ஆகாது. ஸோ as far as the brain is concerned, எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் பாத்தில் போகிறோமோ அவ்வளவு நல்லது. டாக்டர், நீங்கள் பேராலிசிஸ் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த கோல்டன் அவர் எவ்வளவு முக்கியம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். நான் வந்து கோல்டன் அவர் கூட இப்போலாம் சொல்கிறது இல்லை. ஓகே நான் வந்து டைமண்ட் மினிட்ஸ் அண்ட் பிளாட்டினம் செகண்ட்ஸ். ஓகே ஓகே அப்படின்னா என்ன டாக்டர்? ஒரு செகண்ட் தான் முக்கியம். ஓகே நிறைய பேர் நினைக்கிறாங்க கோல்டன் அவர் தானே, 1 hour இருக்குல்ல, நம்ம நிதானமாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாமே. ஓகே பட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா ஒரு செகண்டுக்கும் சப்போஸ் மூளைக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா ஓகே ஒரு செகண்ட்லேயும் 30,000 நர்வ் செல்ஸ் செத்து போயிடும். ஓ, ஒரு செகண்டில் டாக்டர்? 30,000 நர்வ் செல்ஸ். ஓகே அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ? ஓ ஓகே ஒரு 1 hourல எவ்வளோ? ஓகே ஸோ அதனால ஐ திங்க் கோல்டன் அவர் சொல்கிறது வந்து ஒரு கான்செப்ட். இது அவர்னா ஆக்சுவலி 1 hour கிடையாது. ஓகே எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளவு நல்லது. as soon as possible வந்துடணும் இல்லைங்க டாக்டர்? இம்மீடியட்லி. டாக்டர், இப்போது நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க, இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த பேரலிசிஸில் 100% ரிகவரி கொடுக்க முடியுமா டாக்டர்? சில பேஷண்ட்டில். ஓகே ஒரு பேஷண்ட்க்கு பேராலிசிஸ் வருது, ஓகே அவங்க இம்மீடியட்டாக ஒரு ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல்னு நாங்கள் சொல்கிறது. ஓகே அங்கே போனால் இம்மீடியட்டாக டயக்னோஸ் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து இதுதான் ஸ்ட்ரோக்னு சொல்லி இம்மீடியட்டாக ஒரு மெடிசன் கொடுக்கலாம் நரம்பில். ஓகே அந்த மெடிசன் கொடுத்தா அந்த இரத்த குழாவை பிளாக் பண்ணுற அந்த கிளாட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணிடலாம். ஓகே டிசால்வ் பண்ணிட்டாக்க ரத்த ஓட்டம் போகும். ஓகே ஸோ தேர் இஸ் a 70% சான்ஸ் to 80% சான்ஸ் அந்த பேராலிசிஸ் ரிகவரி ஆகிடும். ஸோ நாங்கள் என்ன கால்குலேட் பண்ணுறதுனா பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனாவது நிமிஷத்தில் நாங்கள் வந்து மெடிசன் கொடுக்க முடியும். ஓகே we can do it in 10 minutes, 11 minutes, sometimes even 6 minutes. ஓகே ஏன்னா ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். ஓகே ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஓகே பட் பேஷண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலி ப்ரோட்டோகால் என்னென்னா ஒரு 4 to 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் ஓகே இதை வந்து நாங்கள் பண்ண முடியும். ஒரு பெரிய இரத்த குழா பிளாக் ஆகிருக்குன்னா நாங்கள் வந்து எப்படி ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிரெயினுக்கும் ஆஞ்சியோகிராம் பண்ணி அதில் ஒரு பெரிய இரத்த குழாவில் பிளாக் இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகே அது பேர் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமின்னு பேர். ஓகே அது பண்ணாலும் ரத்த ஓட்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பிரெயினுக்கு ரெஸ்டோர் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நான் சொன்னது என்ன, ஒரு செகண்டும் இஸ் இம்பார்ட்டண்ட். டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக் வராமலேயே நம்மளுடைய ஹேபிட்ஸால் நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? ஹெல்தி லிவிங். நம்ம ஸ்ட்ரோக் ஆர் பிரெயின் அட்டாக் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஒன்று வந்து நம்ம ஜெனட்டிக்காகவே ப்ராப்ளம்ஸ், நம்ம ஃபேமிலியலாக ப்ராப்ளம்ஸ், சே டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது இருக்குது, நம்ம ஜெனட்டிக் மேக்கப்லேயே இருக்குது. ரெண்டாவது நம்ம தலை மேலேயே போட்டுக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அன்ஹெல்தி ஃபுட், நோ எக்ஸசைஸ், இதெல்லாம் பண்ணால் இது ஆட்ஸ் ஆன். ஸோ த ரிஸ்க்கு வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஒரு ரிஸ்க்கு வந்து 1ல் இருந்துச்சுன்னா இது எல்லாம் பண்ண ரிஸ்க்கு 10 வந்துடும். ஓ ஓகே ஓகே இது எனக்கு வராதுங்கிறது நினைக்கிறதே தப்பு. ஸோ நம்ம ஹெல்த்தியாக லிவ் பண்ணணும். ஹெல்தி லைஃப் மீன்ஸ் ஹெல்தி லிவிங், ஹெல்தி ஈட்டிங் அண்ட் ஆக்டிவ் லைஃப், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. டாக்டர், இப்போ பிரெயின் அப்படின்னாலே மக்கள் கொஞ்சம் பயந்துடுறாங்க. அது சம்மந்தப்பட்ட எது வந்தாலும், எஸ்பெஷலி பிரெயின் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டால், நீங்கள் டே டு டே பிரெயின் சர்ஜரிஸ் பண்ணக்கூடிய டாக்டர், அது அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சவாலான விஷயமா? ஒரு 30 வருஷம் முன்னாடி இது நீங்கள் கேட்டிங்கன்னா பிரெயின் சர்ஜரி வந்து ரொம்ப
சொல்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ பிரெயின் சர்ஜரி வந்து பாக்கி எல்லா மேஜர் சர்ஜரி மாதிரி தான். ஓகே. இது ஏன்னா டெக்னாலஜி எங்கள் மாதிரி சர்ஜன்ஸை ஹெல்ப் பண்ணுறது. ஓகே. இப்போ நீங்கள் எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெக்னாலஜி மாதிரி நிறைய மெஷின்ஸ். இந்த மெஷின்ஸ் என்ன பண்ணோன்னா பேஷண்ட்டை சேஃபாக வச்சுக்கும். ஓகே. எங்களுக்கு வந்து சர்ஜன்ஸ்க்கு எய்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு எப்படி இன்னும் பெட்டராக பார்க்கலாம், இன்னும் மேக்னிஃபைடாக பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம் எப்படி 10 மடங்கு பெருசாக பண்ணி பார்த்தா இன்னுமே ஷார்ப்பாக தெரியும், நார்மல் டு அப்நார்மல் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக தெரியும். ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா டெக்னாலஜி இருக்குது. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறச்ச சம்டைம்ஸ் ஒரு நரம்பு, மூளையோட நரம்பை நாங்கள் வந்து எப்படி இருக்குது, எங்கே பக்கத்தில் இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறோம். சில இம்பார்ட்டண்ட் இடத்துல நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறச்ச பேஷண்ட் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஓ. அவேக் கிரேனியாட்டமின்னு பேர். நாங்கள் சில பிரெயின் டியூமர்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறச்ச பேஷண்ட் எங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, கை கால் ஆட்டிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் கை தூக்குங்க, கால் தூக்குங்க. சில பேஷண்ட் வந்து நாங்கள் பாட சொல்லுவோம், சில பேஷண்ட்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ண சொல்லுவோம். அட் த சேம் டைம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன் மூளைக்குள்ளே. ஏன்னா இது ஏன் முடியும்னா நம்பர் 1 டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. நிறையா நவீனமான அனஸ்தீசியா மருந்துகள், அனஸ்தீசியா மானிட்டரிங், ஸோ தட் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சேஃபாக இருப்பாங்க. முக்கியமான விஷயம், பிரெயினுக்கு வலிங்கிற சென்சேஷன் கிடையாது. நம்ம பிரெயினை குத்தினா கூட வலி தெரியாது. ஓகே. நம்ம தோலுக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ நம்ம அந்த தோலை அனஸ்தீசியா, லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டாக்க அதுக்கப்புறம் வலிங்கிற விஷயம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த டெக்னாலஜினால் இப்போதைக்கு முக்காவாசிய பிரெயின் சர்ஜரியோட ரிஸ்க் வந்து லெஸ் தென் 5%. இது ஒரு கால் பிளாடர் ஆப்ரேஷனோ ஒரு அந்த மாதிரி ஆப்ரேஷன் மாதிரி தான். ஓகே. ஏன்னா இப்போ டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் அஸ். முக்கியமானது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட நம்ம ஐசியூ கேர் ஹேஸ் ஆல்சோ பிகம் பெட்டர். அதுலேயும் மானிட்டரிங் நிறையா இருக்குது. இப்போது நியூரோ கிரிட்டிக்கல் கேருங்க செப்பரேட் டிவிஷன் இருக்குது. ஓகே. எங்கே பேஷண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷன் அடிப்பட்ட பேஷண்ட்ஸோ இல்லட்டா நாங்கள் வந்து டியூமர் பேஷண்ட்ஸோ எந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த பேஷண்ட்ஸ்லாம் அந்த ஐசியூவில் வச்சு நாங்கள் ஸ்பெசிஃபிக் நர்சஸ், ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸ் ட்ரெயின்டு நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் நினைக்கிறாங்க பிரெயின் ஆப்ரேஷன்னா ஃபுல்லாக தலையை இங்கேருந்தே திறந்து அப்படி பண்ணுறது. அப்படி கிடையாது. இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக். எங்கே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுமோ அங்கே தான் திறப்போம். ஓகே. ஆக்சுவலி ஒரு மெஷின் இருக்குது, நேவிகேஷன் ஒரு மெஷின் இருக்குது. ஓகே. அது நம்ம ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குல்ல. எஸ் டாக்டர். நான் இப்போ இந்த ஸ்டுடியோக்கு வரேன்னா எனக்கு இடம் தெரியலன்னா அந்த லொக்கேஷன் போட்டு அந்த கைடு பண்ணோம். எஸ் டாக்டர். இந்த ரோட்டில் போய் அந்த ரோட்டில் போய் அப்படி பண்ணோம். அதே மாதிரி பிரெயினில் ஓகே நேவிகேஷன் ஒரு மெஷின் இருக்குது. ஓகே. நான் எப்படி அந்த இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான நரம்பெல்லாம் தொடாமல் எப்படி போகிறது பியூட்டிஃபுல். அது காட்டிடும். ஓகே. ஸோ மை லைஃப் இஸ் சிம்பிள். ஓகே. பேஷண்ட் இஸ் ஆல்சோ ஹாப்பி ஆஃப்டர் தி ஆப்ரேஷன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது டாக்டர். இப்போ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குமா? இப்போவே நீங்கள் கேட்டிங்கல்ல, ரிக்கவரி ஜென்ரல் ரூல் எப்படின்னா, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த நாள் காலையில் பேஷண்ட் உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. ஓ. நடப்பாங்க. அதுதான் ரிக்கவரி. ஓகே. முன்னாடிலாம் பெட் ரெஸ்ட்டு, ஒரு மாதம் பெட் ரெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ ஆக்டிவாக பேஷண்ட் இருக்காங்களோ அவ்வளோ நல்லது பேஷண்ட். ஸோ ரிக்கவரி இஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே. பிகாஸ் வி ஹாவ் த டெக்னாலஜி அண்ட் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்டீஸும் இருக்குது. டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு எந்தெந்த சிம்டம்ஸை அவங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறத பற்றி உங்களுடைய மெசேஜ் என்ன? முக்கியமானது, நம்ம மூளையை பற்றி மறக்கக்கூடாது. நம்ம கை கால் ஃபங்க்ஷனிங், கண் பார்வை ஃபங்க்ஷனிங், ஏதாவது ஒரு உடம்புல எங்கேயாவது பர்சிஸ்டண்ட்டான பெயின், கழுத்து வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலியாக இருக்கட்டும், எது சாதாரண மெடிசனில் போகலையோ
அது டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. லேட் பண்ணக்கூடாது. மக்களுக்கு இன்னொரு சந்தேகம் டாக்டர், ஜென்ரலாக இப்போ அவங்களுக்கு நியூரோ தொடர்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், நியூராலஜிஸ்ட் கிட்ட போகிறதா அல்லது நியூரோ சர்ஜன் கிட்ட வர்றதா அப்படின்னு சொல்லி. அது ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. எப்படி நீங்கள் வந்து ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, எந்த நோய் வந்து நம்ம வெறும் மாத்திரையால் குணப்படுத்த முடியுமோ அது வந்து நியூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. எந்த நோய் வந்து மாத்திரையால் குணப்படுத்த முடியாதோ, சர்ஜரி தான் அவசியமோ, அது வந்து நியூரோ சர்ஜன் பார்ப்பாங்க. இதுதான் பொதுவாக டிவிஷன். ஆனால் மக்களுக்கு தெரியாது. எந்த நியூரோ டாக்டர் கிட்ட நீங்கள் சீக்கிரமாக போக முடியுமோ போங்க, அவங்க டைரக்ட் பண்ணி விட்டுடுவாங்க. டாக்டர் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். நரம்பு மண்டலத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. இதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதான். சரியாயிடும், பார்த்துக்கலாம், என்னதான் ஆகுங்கிற ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது. பிகாஸ் அதுதான் ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் அதை இக்னோர் பண்ணால் அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பி ஹெல்த்தி, பி ஆக்டிவ் அண்ட் பி சேஃப். வெரி நைஸ் டாக்டர். டாக்டர், நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வந்து ஹெட் இன்ஜுரியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபேஷியல் பெயின் மக்கள் எப்படி டீல் பண்ண வேண்டியிருக்கு, அதே நேரத்தில் உங்களுடைய ஃபீல்டில் இந்த நியூரோ சர்ஜரியில் ஏஐ எப்படியெல்லாம் பயன்படுத்து, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி வந்து போச்சு, செல்ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்க மாதிரி பிரெயினுக்கே அந்த ஜிபிஎஸ் எவ்வளோ ஈஸியாக உங்களோட சர்ஜரியை நீங்கள் ரொம்ப ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ரெக்கவரி பற்றி சொன்னீங்க, ஸ்ட்ரோக் பற்றி சொன்னீங்க. இந்த கோல்டன் ஹவருங்கிறது ஒரு தனி கான்செப்டாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. டைமண்ட் மினிட்ஸ் அண்ட் பிளாட்டினம் செகண்ட்ஸ். ஸோ as soon as possible மக்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொன்னீங்க. ஹெட் இன்ஜுரிக்கும் நீங்கள் அதுதான் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. பெயின் இருந்தால் தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லி நரம்பு மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு மக்களுக்கு நீங்கள் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. வணக்கம்.